மக்கூலு மற்ற பிரதர்ஸை விட மூத்ததாக இருந்ததால் அதுக்கு சீக்கிரமே கருப்பு பிடரை முடி வந்துருச்சு. ஸோ மேப்பகோஸ் குடனைக்கு அதுதான் பாஸாக இருந்தது. மற்ற சிங்கங்களை அது இடத்துல அது வச்சுருந்தது. ஆனால் மிஸ்டர் டிக்கு தலைமை பதவி மேலே எப்போவுமே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அதுக்காக அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தது. இப்படி நாடோடியாக சுற்றி திரிஞ்ச மேப்பகோஸ் மக்கூலு தலைமையில் ஒரு அசைக்க முடியாத கூட்டணியாக உருவாச்சு. நெக்ஸ்ட்டு இதுங்க தங்களுக்குன்னு ஒரு எல்லையை பிடிக்க புறப்பட்டுச்சிங்க. 2006 வருஷம் இதுங்களுக்கு முதல் பலிக்கடாவானது ஒட்டாவா அப்படிங்கிற ப்ரைடு. ஜாபிசாண்டோட வடக்கு பகுதியில் 4 ஆண் சிங்கங்களால் இந்த ஒட்டாவா ப்ரைடு ஆளப்பட்டுட்டு இருந்தது. மேப்பகோஸ் அதிரடியாக ஒட்டாவா ப்ரைடுக்குள்ளே நுழைஞ்சுது. தங்களோட கர்ஜனையால் 4 தலைமை ஆண் சிங்கத்துக்கும் எச்சரிக்கை கொடுத்தது. யூரின் மூலமாக எல்லையை மார்க் பண்ணி இது எங்களுக்கு சொந்தம்னு தெரிவிச்சது. அடுத்து ஒரு பயங்கரமான சண்டை நடந்தது. 6 மேப்பகோஸும் 4 தலைமை ஆண் சிங்கங்களை தெறிக்க விட்டுருச்சு. 4ல் 1 அங்கேயே கொல்லப்பட்டுருச்சு. மற்ற 3 தப்பிச்சா போதும்னு ஓடிடுச்சு. ஃபைனலாக மேப்பகோஸ்